பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வேலே போற்றி, ஓம் ஞான பிரகாசனே போற்றி, ஓம் சூர சம்ஹாரனே போற்றி, ஓம் செந்தூர் முருகனே போற்றி, ஓம் முருகா போற்றி போற்றி. சுவாமிக்கு செய்ய வேண்டிய அபிஷேக அலங்காரம் எல்லாம் ரொம்ப சிறப்பா முடிஞ்சது. முருகனுக்கு சாத்த வேண்டிய விசேஷ மாலையை கொடுங்கோ. கலைவாணி இன்னும் மாலையை கொண்டு வரலையே மாமா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சுவாமிய ஊர்வலமா மண்டபத்துக்கு கொண்டு போகணும். லேட் பண்ணா என்ன அர்த்தம்? சட்டு புட்டுன்னு வேற மாலையை ரெடி பண்ணுங்க. வருஷம் கலைவாணி கையால தான் முருகனுக்கு மாலை சாத்துறது சம்பிரதாயம். வழக்கத்தை எப்படி மாத்துறது? பாத்து இறங்குங்க. அப்பா, முத்துப்பாண்டி வேற வர வழியில நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணதால நேரம் வேற ஆயிடுச்சு. முருகனுக்கு சாத்த வேண்டிய மாலைக்காக கோவில் எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாலையை எடுங்கம்மா. அந்த மாலை எடு. இத பாருமா, பாத்து போயிட்டு வா. அதுக்குள்ள நான் கடையை போட்டுறேன். போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. பாத்து பத்திரமா போயிட்டு வா. டேய், அக்காவை விட்டு எங்கேயும் போயிட கூடாது. அக்கா கூட தான் இருக்கணும். புரிஞ்சுதா? ஜாக்கிரதை. கலைவாணி நமக்கு மகளா பிறந்துட்டு நம்ம கூட கிடந்து ரொம்ப கஷ்டப்படுறா. அவ கஷ்டம் இந்த வருஷம் சூர சம்ஹாரத்தோட தீரணும். அடுத்த வருஷம் அவ வாழ போற குடும்பத்தோட ஆதிசங்கரி சுப்பிரமணியம் மருமகளா இந்த திருவிழாவுக்கு வரணுங்க. நாம நம்புற முருகன் தான் அவளுக்கு துணையா இருந்து கலைவாணி கல்யாணத்தை நடத்தணும். நீ கவலையே படாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. வா, கடை போடலாம். வா. சரி, வாங்க. அங்க வை. வணக்கம் 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 வணக்கம். வாங்க. வணக்கம் வணக்கம். பிரயாணமெல்லாம் சௌரியமா இருந்துச்சுங்களாமா? இந்த முருகனோட அருளால எந்த குறையும் இல்ல. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? விழாலாம் சிறப்பா நடக்குதுல்ல? அந்த திருச்செந்தூர் முருகன் அருளால எந்த குறையும் இல்லாம திருவிழா ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்குமா. செழியன் வருஷம் எடுக்கிற மாதிரி தான் இந்த வருஷமும் பால் கூட எடுக்கணும். எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நீங்க சொல்லவே வேண்டாமா, எல்லாம் ரெடியா இருக்கு. சரி, வாங்க போலாம். வா செழியன். ரேஷ்மா, முருகனை நல்லா வேண்டிக்கோ. அடுத்த வருஷம் கோவிலுக்கு வரும்போது செழியனும் நீயும் கணவன் மனைவியா தான் வரணும். சரியா? சரிம்மா. சரிவா போலாம். சுவாமி விஷயத்துல கலைவாணி எப்பவும் கரெக்டா இருப்பா. இன்னைக்கு ஏன் லேட்டுன்னு தெரியலையே. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சுவாமிய மண்டபத்துக்கு கொண்டு போகணும். சப்பரத்துல ஏத்துங்க முதல்ல. ஒரு நிமிஷம். முருகா, மாலைக்காக உன்னை காக்க வச்சதுக்கு
முதல்ல என்ன மன்னிச்சிரு. நீங்க எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு எதுக்குமா கேக்குற? நீ வழக்கமா கட்டுற மாலைய கழுத்துல வாங்காம போக மாட்டேன்னு முருகன் அடம் பிடிச்சிட்டு இருக்காருமா. மாலையை கொடுமா. ஓம் கார்த்திகேயனே போற்றி. ஓம் திருச்செந்தூர் வேலனே போற்றி. ஓம் சண்முக வேலனே போற்றி. ஓம் பாலசுப்பிரமணியனே போற்றி. ஓம் கந்தவேலே போற்றி. ஓம் சூர சம்மார மூர்த்தியே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. வீரவேல் முருகனுக்கு. ஞானவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. முருகனுக்கு. கந்தனுக்கு. ஆறுபடையானுக்கு. திருத்தணி முருகனுக்கு. திருப்பரங்குன்றம் முருகனுக்கு. பழனிமலை முருகனுக்கு. முருகா, என்னை கட்டிக்க போறவரு குதிரையில வந்து என்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அவர் வருவாருன்னு நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் என்னைய காக்க வச்சிடாத, சீக்கிரமா அவர் என்கிட்ட அனுப்பி வச்சிரு முருகா. சீக்கிரமே நீ நினைச்ச காரியம் நடக்கும். உனக்கு கல்யாண யோகம் வந்துடுச்சுமா. நீ நினைச்ச மாதிரியே உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும். சீக்கிரமா உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்னு குருக்கள் சொல்றாங்க. உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்செந்தூர் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு.